ஒன்றே குலம் ஒருவனே தேவன், சனாதானம் சமாதானம், கொள்கை கோட்பாடு, சமத்துவம், சமூக நீதி என்றெல்லாம் மேடைதோறும் வாய்க்கிலேயே பேசுகிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள். இப்படி தமிழகத்தை ஆளுகின்ற கட்சியின் தலைவர்கள் பேசினாலும் தேர்தல் வந்துவிட்டால் சாதிகளுக்கும் சாதி தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் தருவதும், வேட்பாளர் ஆவதற்கும் வேட்பாளரின் வெற்றியை நிர்ணயிப்பதற்கும் சாதிகள்தான் உள்ளது என்பதை மறுக்க முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த சாதியின் ஆதிக்கம் பெரிதாக உள்ளதோ அந்த குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் வாய்ப்பு தருவது எழுதப்படாத சட்டமாகவே இருந்து வருகிறது. இதனால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத மற்ற சமூகத்தைச் சார்ந்த மக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகள் இல்லாத போது அவர்களின் வழிகாட்டுதலுக்கும் முன்னேற்றத்திற்கும் ஆதரவு இல்லாமல் போய்விடுகிறது. தேர்தல் நேரத்தில் ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களின் நலனில் அக்கறை இருப்பது போலவும், அவர்கள் இல்லாமல் எங்களால் வெற்றி பெற முடியாது என்றும் நீலிக்கண்ணீர் வடித்து ஓட்டுகளை வாங்கி செல்வது காலங்காலமாக உள்ளது. இந்த அரசியல் வேடதாரிகளுக்கு துணையாக சில சாதி கட்சி பிரதிநிதிகளும் தங்களது சொந்த சமூக மக்களை அடகு வைத்து தங்களின் சொற்ப லாபத்திற்காக ஏமாற்றி வருகிறார்கள். இந்த ஏமாற்றும் கும்பலுக்கு ஆதரவாக நிற்பதும் காலமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் நாம் வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே இருப்பது? அடுத்த வெற்றிக்காக கொடிபிடித்து கோஷம் போட்டு அடிமை சமூகமாக ஏன் இருக்க வேண்டும்? ஏமாந்தது எல்லாம் போதும் என்கிறார்கள். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30 மாவட்டத்திற்கும் அதிகமாக வசிக்கும் 80 லட்சம் மக்கள் தொகை கொண்ட குடும்ப கவுண்டர் சமூகத்திலிருந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் தீப்பொறி கிளம்பியுள்ளது. இதற்காக அகில இந்திய இளைஞர்கள் முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் வெங்கடேசன் துணையுடன் திண்டுக்கல், தேனி ஆகிய 2 தொகுதிகளில் குடும்ப கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு தந்துள்ளார்கள். திண்டுக்கல் தொகுதியில் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்த தினேஷ்குமாரும், தேனியில் வழக்கறிஞர் முடியரசு என்பவரும் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் வேட்பாளர் தினேஷ்குமாரின் பிரச்சாரம் பாமர விவசாய மக்களை கவரும் விதத்தில் வித்தியாசமாக இருக்கிறது என்கிறார்கள். இளைஞர்கள் பட்டாலும் அவருக்காக வாக்கு சேகரிப்பதும் மக்களின் ஆதரவு பெறுவதும் வியப்பாக இருக்கிறது. தேர்தலில் நிற்பது குறித்து வேட்பாளர் தினேஷ்குமார் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அகில இந்திய இளைஞர் முன்னேற்ற கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் திண்டுக்கல் பாராளுமன்ற வேட்பாளராக என்னை நியமனம் செய்த வெங்கடேசன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. கட்சி நமக்கு சீட்டுன்னு தர மாட்டாங்க. இந்த வர பாராளுமன்ற எலெக்ஷனில் குறும்பர் ஓட்டு குறும்பருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை நாங்கள் முன் வச்சு போகிறோம். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பிஜேபியும் சரி, நாம் தமிழும் சரி, ஆளுகிற கட்சியாக இருக்கட்டும், ஆளை துடிக்கிற கட்சியாக இருக்கட்டும், 40 சீட்டு கொடுக்குறாங்க, நிற்பாட்டுறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 160 சீட்டு. அந்த 160 சீட்டில் ஒரு குறும்ப கவுண்டர் கூட ஒரு சீட்டு இல்லை. ஆனால் எல்லா கட்சியும் என்ன சொல்கிறாங்க? சமூக நீதின்னு சொல்கிறாங்க, திராவிடன்னு சொல்கிறாங்க, தேசியன்னு சொல்கிறாங்க, தமிழ்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏழைகளுக்கு கொடுத்தோங்கிறாங்க, தொண்டருக்கு கொடுத்தோங்கிறாங்க, பணக்காரனு கொடுத்தோங்கிறாங்க, விவசாயிக்கு கொடுத்தோங்கிறாங்க, மில்லு தொழிலாளிக்கு சீட்டு கொடுத்தோங்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இந்த குறும்ப கவுண்டர் சமுதாயத்திலேருந்து தொண்டன் இல்லையா, ஓட்டு வீட்டில் வாழ்கிற இல்லையா, பணக்காரனுக்கு தான் சீட்டு கொடுத்தா 100 ஏக்கர் 200 ஏக்கர் சொத்துக்காரன் இல்லையா, 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் சொத்துக்காரன் இல்லையா, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் இந்த அரசியலில் மட்டும் திட்டமிட்டு இந்த குறும்ப கவுண்டர் சமுதாயத்தை இந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் புறக்கணிக்குது. அகில இந்திய இளைஞர் முன்னேற்றத்திலே நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தினேஷ் கவுண்டர் ஆகிய எனக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மற்ற சமுதாயத்துக்கோ மற்ற கட்சிகளுக்கோ ஓட்டு போட்டிங்கன்னா அந்த ஓட்டு கிணத்துல போட்ட கல்லாத்தான் கிடக்கும். நம்ம சமுதாயமும் கிணத்துல போட்ட கல்லாத்தான் இருக்கும். அது யாருக்குமே எந்த பயனும் இல்லை. இது வரைக்கும் ஓட்டு போட்டு ஏமாந்து போடுறோம். இந்த ஒரு தடவை நம்ம சமுதாயத்துக்காக ஓட்டு போடுங்க. நீங்கள் எந்த கட்சியில் வேணா இருங்க, அது கவலை இல்லை. இந்த ஒரு டைம் நம்ம சமுதாயத்துக்காக ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம சமுதாயம் மேன்மேலும் வளரும். தமிழ்நாட்டில் குறும்ப மக்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ பெரிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சியை தேடி வர்றாங்கல்ல, அது 1000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்குறது ஒரு கட்சி, அந்த கட்சியே பெரிய கட்சி, நாவா கூட்டணி தரேன், அது செய்கிறேன் சமுதாயத்துக்கு, இது செய்கிறேன் சமுதாயத்துக்கு அப்படின்னு தேடி வர்றாங்க. நம்ம 1 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் இப்படி வாக்கு வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம போய் எனக்கு சீட்டு கொடுக்கல, உனக்கு சீட்டு கொடுக்கல? முதல் நம்ம சரியாக இருக்கோமா? நம்ம சரியாக இருந்து ஒரு 2 லட்சம் ஓட்டு 1 லட்சம் ஓட்டு இப்படி வாங்கினா தான் நம்ம சமுதாயத்துக்கு தேவையான நன்மைகள் நடக்கும், நன்மை ஏற்படும். எந்த தலைவரும் நல்லது இது வரைக்கும் செஞ்சதில்லை, இனிமேலும் செய்ய போகிறதும் இல்லை. ஏன்னா எல்லாமே 100 கோடி 200 கோடியை வச்சுக்கிட்டு சீட்டு கேட்குறாங்க. இன்றைக்கே 100 கோடி 200 கோடினா இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ, இன்னொரு 10 வருஷம் கழிச்சோ 1000 கோடி 2000 கோடின்னு போயிடும். அப்போ நம்ம இன்றைக்கி ஒன்றுமையாக இருந்து ஒன்றுபட்டு
எந்திரிக்கலைன்னா வேற என்னைக்கும் எந்திரிக்க முடியாதுங்க. நம்ம சமுதாயத்துக்குன்னு நம்ம குடும்ப கவுண்டருங்கிற பேரை கூட எந்த அரசியல் கட்சியும் சொல்கிறது கிடையாது. அப்படி இருக்க அரசியல் கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணுமா? 170 எம்பி சீட்டு 4 கட்சி சேர்ந்து நிப்பாட்டுறாங்க. 160ல் ஒரு குடும்ப கவுண்டையும் கூட தகுதி இல்லாதவனா? அப்படி நம்மளை ஒதுக்குற 160 சீட்டுக்கும் ஒதுக்குறானுங்க. நம்ம ஒரு ஓட்டு போடலாமா? யோசிக்கணும். குடும்ப கவுண்டர் சமுதாய மக்கள் யோசிக்கணும். இந்த இளைஞர்கள் யோசிக்கணும். இந்த ஊர் கவுண்டர்கள் யோசிக்கணும். ஊர் முக்கியஸ்தர்கள் யோசிக்கணும். யோசிச்சு வீடு வீடாக போகணும். அந்த காலத்துலாம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எதுவுமே இல்லை. இன்றைக்கி எல்லாமே வந்து பிரபலப்படுத்துங்க. நம்ம வேட்பாளரை பற்றியே ஸ்டேட்டஸ் வைங்க. நம்ம மக்களுக்கே ஓட்டு போடுங்க. எடுத்து சொல்லுங்கள். இளைஞர் தான் எடுத்து சொல்லணும். எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னீங்களா தான் நம்ம இன்றைக்கி 25 நாளில் எவ்வளோ ஓட்டு வாங்குகிறோமோ அந்த ஓட்டு அதிகப்படுத்த தான் நம்மளோட 26ல் நம்ம வாங்குகிற ஓட்டு 10 லட்சமோ 20 லட்சமோ அப்படி வாங்கினா தான் நம்ம எல்லா கட்சியும் நம்மளை தேடி வரும். அப்போ தேடி வரும்போது தான் நம்ம மக்களுக்கு தேவையான நன்மைகளை நம்ம பெற முடியும். நம்ம தான் நமக்கு ஒரு பிரச்சனைனா முன்னுக்கு வந்து நிற்போம். நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குங்க. இந்த 24ல் நீங்கள் போடுற ஓட்டு 26ல் நம்ம எத்தனை எம்எல்ஏ உள்ளே இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க அதுக்கான ஓட்டுன்னு நினச்சி போடுங்க. இது எம்பிக்குன்னு நினச்சி நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டாம். 26ல் நம்ம மக்கள் எம்எல்ஏ எத்தனை பேர் சட்டமன்றத்தில் போகிறாங்க, எத்தனை அமைச்சரை உருவாக்குறோம், எத்தனை மாநில அமைச்சரை உருவாக்குறோம், மத்திய அமைச்சரை உருவாக்குறோம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். அதுக்கான விதை இந்த 24 பாராளுமன்ற தேர்தல். தேனி, திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிகளை பொறுத்தமட்டில் வெற்றியெல்லாம் எங்கள் இலக்கு அல்ல, இது வருங்கால சமுதாயத்திற்கான அடையாளம் என்கிறார்கள். காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும், புறப்பட்டு விட்டால் புயலென்று புரிய வைப்போம் என்கின்ற வரிகளுக்கு ஏற்ப சமூகத்திற்கான வளர்ச்சிக்காகவே புறப்பட்டு இருக்கிறது இளைஞர்கள் முன்னேற்ற கட்சியின் இளைஞர் பட்டாளம். சபாஸ்.